வேங்கை வயல் வழக்கு என்பது தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியாவே அதிர வச்ச சம்பவம். குடிக்கிற தண்ணீரில் வந்து மலத்தை கலக்கிறத விட ஒரு கொடுமை இருக்க முடியாது. நீங்கள் குற்றத்தை நீங்கள் ஒத்துக்குங்க, இந்த வழக்கை நாங்கள் ஒன்றுமெல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க. அந்த தண்ணீரை தான் நீங்கள் வந்து ஆய்வுக்கு எடுத்துருக்கணும். ஆய்வுக்கு எடுத்து, ஆனால் அந்த தண்ணீரை எதற்காக ஆட்டினாங்க, ஏன் அகற்றினார்கள், யார் சொல்லி அகற்றினாங்க? தண்ணீரை யாருமே குடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க, நீதிமன்றத்தை சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே மக்கள் தண்ணி குடிக்கவே இல்லையா? இந்த வழக்கில் புகார்தாரர் இருக்கக்கூடிய கனகராஜுக்கு ஏன் நீங்கள் வந்து குற்றப்பத்திரிக்கை தரல? இதுதான் கேள்வி. இல்லை, அந்த தண்ணியை அந்த மக்கள் பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறத வந்து படித்தா தானே தெரிஞ்சுக்க முடியும். நாங்கள் அப்போ ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்துடுச்சு, இன்னும் அதுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைன்றீங்களா? அந்த வெளிப்படையாக முதல்ல பண்ணி சட்டத்து விரோதமான சொல்ல வரேன். அதாவது என்ன காரணமாக நினைக்கிறீங்க சார்? அது காரணம் வந்து காவல்துறை இந்த வழக்கில் முடிவெடுத்து விட்டு விசாரணை தொடங்கியிருக்காங்க. இப்படி பிரச்சனைகள் இருக்கப்ப இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உணர்ந்து இருக்கும்ல, உணர்ந்தும் கூட எப்படி இந்த குற்றப்பத்திரிக்கை ஏற்றிருக்காங்க சார்? குற்றம் சாட்டப்பட்டவர் மேலேயே போடலாம், தப்பு கிடையாது. யார் குற்றம் சாட்டினானோ அவன் மேலே கூட போடலாம், ஏன்னா புலமை விசாரணை இல்லை. ஆனாலும் கூட நீங்கள் என்ன செய்யணும், நான் அப்ஜெக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை, அதான் இப்போ நீதிமன்றங்களும் இங்கே தலித்துகளுக்கு எதிரான ஒரு முனைப்பாடு இருக்குன்னு சொல்ல முடியுமா? எல்லா நீதிமன்றமும் அப்படி சொல்லிட முடியாது. நீதிபதிகளும் மனிதர்கள் தான், ஆனால் சாதியமாக தான் வளர்றாங்க போலாமே. இன்னும் அந்த மக்கள் வந்துட்டு ஒரு தனிமைப்படுத்த சூழலில் இருக்காங்க. இது குறித்து ஏன் நீதிமன்றம் வந்து ஒரு அரசுக்கு வந்து தெரிவிக்கவே இல்லை? விஞ்ஞானபூர்வமான முடிவு என்று சொல்லக்கூடிய நீதிபதியுடைய தீர்ப்பை நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் முதல்ல படிச்சிங்களா? இது வந்து ஏதோ ஒரு தனித்தீவு மாதிரி கட்டமைப்புகள் வச்சுருக்காங்க. அதுவும் சமூக நீதி பேசக்கூடிய திமுக ஆட்சியில் வச்சுருக்காங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம். வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்பதே சட்டவிரோதமானது. திமுகவின் அழுத்தம், திமுக அமைச்சருடைய அழுத்தம், அந்த அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகளுக்கு ஆதரவாக இருக்குது. அதனால தான் அந்த வழக்கினுடைய இந்த போக்கு இப்படி இருக்குன்னு சொல்லப்படுது. அதை நீங்கள் எப்படி பார்க்க? இருக்கலாம். எங்கெங்கெல்லாம் ஆதிக்க சக்தி, சாதிய சக்திகள், பணபலம் மிக்கவங்க, ஆளுங்கட்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் எளிய மக்களுக்கு எப்பயும் பாதிப்பு தான் அது. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே இந்த ஜாதிய வன்முறைகள், தீண்டாமை வன்கொடுமைகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு தடுப்பதற்கு இந்த அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இது வரைக்கும் எடுக்க தான் நீங்கள் பார்க்குறீங்க சார்? சில நாட்களாக இல்லை, பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சிகள் தான் மாறி இருக்கிறத தவிர அடிப்படையில் வந்து கிராமங்களில், நகரங்களில் பல வடிவங்களில் வந்து இந்த தீண்டாமை கொடுமை நடந்திருக்குது. வெண்மணியில் தொடங்கினது, திண்ணியத்தில் மலத்தை திணிச்சது, ஆணவ கொலைகள் நடந்தது, கோயிலுக்குள்ளே உள்ள விடாதது, இந்த மாதிரி பல வடிவங்களும் வந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து காவல்துறை, எந்த காவல்துறை, அரசு, மாவட்ட நிர்வாகம் இதை தடுக்க வேண்டுமோ அவர்கள் முறையாக செயல்படாத காரணத்தினால தான் இது தொடருது. இப்போ வந்து தொடர்ந்து நடந்துட்டு ஆண்டாண்டு காலம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சமீபத்தில் நடந்த அந்த வேங்க வயலில் தான் மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக போயிட்டு இருக்கு. கடைசியில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களவே குற்றவாளி ஆக்கியிருக்காங்க. அதுவும் அந்த வழக்கை வந்துட்டு எஸ்சிஎஸ்டி கொண்டிருந்து நார்மல் வழக்காக மாற்றிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? வேங்கை வயல் வழக்கு என்பது தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியாவே அதிர வச்ச சம்பவம். குடிக்கிற தண்ணீரில் வந்து மலத்தை கலக்கிறத விட ஒரு கொடுமை இருக்க முடியாது. வன்கொடுமைன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். அந்த பகுதி மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தலித் மக்கள் தான் அந்த தண்ணி பயன்படுத்துகிறாங்க. அந்த இப்போ என்னாச்சுன்னா வந்து இதனுடைய மூலம் என்னன்னு கேட்டால், கோபிகா ஸ்ரீங்கிற ஒரு மாணவ குழந்தை வந்து அதுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகுது. 24/12/2022 அப்பா கொண்டு போய் ஆரம்ப சுகாதாரத்தில் போய் சேர்த்துறாங்க. அங்கேருந்து புதுக்கோட்டை ஜிஹெச்சுக்கு போகிறாங்க. அங்கே டாக்டர்ஸாக வந்து கண்டாமினேட்டட் வாட்டர் இருக்குது, அப்போ தண்ணி குடித்த தண்ணியில் வந்து நச்சுத்தன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கிட்ட 2 நாட்களாகவே 24, 25 2 நாட்களாகவே அந்த மக்களுக்கு வந்து அந்த தண்ணீரில் வாசமாக இருக்குது, பிடிக்கலன்னு சொல்லிட்டுருக்காங்க. போகிறாங்க 26ஆம் தேதி தான் போய் மேலேறி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த தம்பி முத்துராஜான்னு சொல்லி ஆயுதப்படை காவலர் சுந்தரசிங்க போய் பார்த்துட்டு மிதக்கிறத வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை வந்து செய்தி ஊடகங்களில் பூரா வந்துடுச்சோன்னா, இதுக்கடையில் வந்து அவங்க அப்பா போய் உடனே கேஸ் கொடுக்குறாரு. யார்? கோபிகாசுடைய அப்பா கனகராஜ் கொடுக்குறாரு. அதில் தான் வந்து வெள்ளனூர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அது வன்கொடுமை தடுப்பு வழக்காக பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா தலித் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதிகளில் நடக்கிற சம்பவங்கிறதுனால தலித் அல்லாத யாரோ திட்டமிட்டு பண்ணிருக்காங்கன்னு சொல்லி போடுறாங்க. இந்த வழக்கு வந்து ஊடகங்களில் பூரா பெரிய அளவுக்கு வந்த உடனே அது சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது. சிபிசிஐடி வந்து துவக்கத்திலேருந்தே இந்த வழக்கை வந்து முறையாக விசாரிச்சுக்கலன்னா அப்படி சொல்கிறோம்னா, பலர் அங்கே வந்து இரட்டை டம்ளர் முறை இருந்துருக்குது, கோயிலுக்குள்ளே விடலை, அவங்க நிலங்கள்லாம் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டது வந்து தூக்கப்படுறாங்க. அப்புறம் பல ரூபத்தில் இருந்தாலும் கூட அந்த டேங்க் ஆப்ரேட்டர்னு சொல்லக்கூடிய சண்முகம் என்பவர் வந்து இந்த மக்களுக்காக நின்று இவங்க ஓட்டுக்களை வாங்கி தராரு. பஞ்சாயத்தில் வெற்றி பெற்றுக்கிற பத்மாவுக்கு என்ன சொல்லி வாங்கி தராருன்னா, உங்களுக்கு நல்ல இன்னும் வந்து
சரியாக வரக்கூடிய வராத குடிநீரை வீடுகளுக்கெல்லாம் வந்து கொண்டு வந்து ஒரு இதாக போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லி ஆமாம் ஆமாம் அந்த இதை கேட்டால் மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஆனால் ஓட்டு போட்ட மக்களுக்கு அவங்க வந்து அதை வந்து செய்யலை. அதுக்கு மாறாக கிராம சபை கூட்டத்தில் வந்து செஞ்சதாக சொல்லி பொய்யா சொல்கிறாங்க. இதைத்தான் வந்து சண்முகம் வந்து கேட்குறாரு. அவர் முத்திரையை சார்ந்தவர். அதுக்காக அவர் நீக்கிறாங்க, வேலையை விட்டு நீக்கிறாங்க. நீக்கிற உடனே என்னாச்சுன்னா மக்கள் போராடுறாங்க. ஏன்னா தங்களுக்காக நின்று சொல்லி இதை இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு மட்டுமே என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஏதோ சண்முகம் ஆப்ரேட்டருக்கும் அந்த முத்துராஜாவுடைய அப்பாவுக்கும் பிரச்சனை, பத்மாவுக்கும் அந்த பிரச்சனையில் தான் இந்த மாதிரி திட்டமிட்டு இவங்களே பண்ணிட்டாங்கிற மாதிரி இப்போ கொண்டாடுறாங்க. நான் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலேயே ப்ரெஸ் கிளப்பில் சொல்லியிருக்கிறேன், இந்த வழக்கை வந்து வேறு மாதிரி தேசத்திருப்பை பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டால் நான் கொடுத்தது வந்து 14/5 அல்லது 6 நினைக்கிறேன், ஜூன் மாதத்தில் 2024 கொடுத்தேன். அப்போ வந்து 41A CRPC பிரகாரம் இந்த 3 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் முத்துராஜாவையும் சுதர்சனையும் வர சொல்லி புதுக்கோட்டை CBCD போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் குற்றத்தை நீங்கள் ஒத்துக்குங்க, இந்த வழக்கை நாங்கள் ஒன்றுமெல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து ஒரு வார்த்தை ஒன்று எதிர்பார்க்கல. அப்போ தான் வந்து கடுமையான அவங்க வந்து ஒத்துக்காமல் வந்துடுறாங்க. இதுலேருந்து தான் பிரச்சனை வெடிக்குது. அப்போ அன்னையிலேருந்தே முடிவு பண்ணிட்டாங்க. இதற்கு முன்னால் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, அந்த தண்ணி தொட்டியில் இருக்கக்கூடிய மலம் கலந்திருக்கக்கூடிய அந்த தண்ணீரை பத்மா ஊராட்சி தலைவர், BDO, வட்டாட்சியர், காவல்துறை இவங்க முன்னணியிலேயே பூரா கம்ப்ளீட்டாக அப்புறப்படுத்தி அகற்றிடுறாங்க. அகற்றினான்னா அதுதான் வந்து அடிப்படையே. நேரில் பார்த்த சாட்சி யாரும் கிடையாது. அப்போ அந்த தண்ணீரை தான் நீங்கள் வந்து ஆய்வுக்கு எடுத்துருக்கணும். ஆய்வுக்கு எடுத்து, ஆனால் அந்த தண்ணீரை எதற்காக அகற்றினாங்க, ஏன் அகற்றினார்கள், யார் சொல்லி அகற்றினாங்க, இந்த பிரச்சனை தான் நாங்கள் வைக்கிற முன்னிலைப்பை. அதை எடுக்காமல் அந்த அகற்றல் நேரத்தில் கூட வந்து பொதுமக்கள் வழக்கு பதிவு சொல்லி கேட்டிருக்காங்க, காவல்துறையிட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்துட்டு ஊராட்சி மன்ற தலைவர் என்ற அடிப்படையில் ஊராட்சி சார்பாக வழக்கு பதிவு செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க. அதுவரை இப்போ வரைக்கும் இந்த ஊராட்சி சார்பாக இது போல் எங்கள் ஊராட்சியில் இது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு புகார் பதியப்பட்டிருக்கா சார்? பண்ணல. ஆனால் ஒரு குற்றம் நடந்துன்னு சொன்னால் யார் வேணாலும் புகார் தரலாம். அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் சாராக பாதிக்கப்பட்டுடைய மகளுடைய அப்பாவே கொடுத்துருக்காரு. இப்போ ஆனால் யார் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. வழக்கை வந்து முறையாக விசாரிக்கிறது தான் முக்கியம் வந்து. ஆனால் அவங்க ஊராட்சி மன்றத்தை பொறுத்தளவுக்கு அந்த டேங்க் ஆப்ரேட்டரு, தண்ணி எடுத்து வர்றவங்க இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க ரிப்போர்ட் கால் ஃபார் பண்ணிருக்கணும், இப்படி நடந்து ரிப்போர்ட் கால் ஃபார் பண்ணிருக்கணும். அந்த விவரம்லாம் நமக்கு எதுவுமே வரல. ஆகவே இதில் மரபணு சோதனை பண்ணாங்க முதல்ல, அதில் ஒன்றுமே கிடைக்கல. அப்புறம் ஃபோன் வந்து சீஸ் பண்ணாங்க. அப்புறம் அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு அது மூலிமா வாய்ஸ் டெஸ்ட் எடுத்தாங்க. இதெல்லாம் நடந்துருக்கு போகிறாமே. ஆனால் இவ்வளோ பண்ணி போட்டு என்ன காரணத்துக்காக ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் நீங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு ஒத்துக்க சொன்னீங்க, ஒத்துக்க முடியான்னு பண்ணி வந்தாங்க. இதுதான் நம்ம சந்தேகத்துக்குள்ளதாக இருக்குது சார். இப்போ வந்து நீங்கள் அந்த குழந்தைக்கு வந்து தண்ணீர் குடித்தனால தான் பாதிப்பாச்சு அப்படின்ற மாதிரியான அவங்க அப்பா புகார் கொடுத்துருக்காரு. ஆனாலும் கூட இப்போ CBI நீதிமன்ற தாக்கல் பண்ணுறதுல அந்த தண்ணீரை யாருமே குடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு வாதத்தை முன் வச்சுருக்காங்க, நீதிமன்றத்தை சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே மக்கள் தண்ணி குடிக்கவே இல்லையா? நம்மளால் என்னென்னா இந்த மாதிரி நம்ம ஒரு கற்பனையான பேச்சில் நான் பேச முடியாது. ஏன்னு கேட்டால் நான் சிறப்பு வழக்கறிஞர், அப்புறம் வழக்கில் இருந்திருக்கிறேன். இது வந்து வன்கொடுமை இந்த சிறப்பு சட்டம். இது இந்த வன்கொடுமை சிறப்பு சட்டத்தில் வந்து சாப்டர் 4ங்கிறது திருத்தப்பட்டு 2010. அதில் மிக முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு படித்தே காமிக்கிறேன். அதில் வந்து பேரா 15A ஐயில் சொல்கிறாங்க என்னென்னா, டு ப்ரொவைட் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் அட்ராசிட்டி விக்டிம்ஸ் ஆர் த டிபெண்டன்ஸ் ஆர் அசோசியேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் ஆன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் சார்ஜ் ஷீட்டு அண்ட் டு ப்ரொவைட் அ காப்பி ஆஃப் த சார்ஜ் ஷீட் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? புலன் விசாரணையுடைய ஒவ்வொரு கட்டத்திலேயும் அந்த என்ன ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்பதை பற்றியும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துவிட்டால் அந்த குற்றப்பத்திரிகைக்குரிய ஒரு நகலை இலவசமாக பாதிக்கப்பட்டவருக்கோ அவர் சார்ந்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து அப்படியே புலன் விசாரணையில் வந்து தப்பு யார் மேலேயும் போட்டோம், அது வந்து முத்துராஜா பண்ணா சுதரசன் பண்ணான்னு போட்டுட்டும், முதல்ல ஏன் அந்த வந்து பாதிக்கப்பட்டவர் இந்த வழக்கில் புகார்தாரர் இருக்கக்கூடிய கனகராஜுக்கு ஏன் நீங்கள் வந்து குற்றப்பத்திரிகை தரல? இதுதான் கேள்வி. இதில் நீங்கள் வந்து அந்த குற்றப்பத்திரிகை நகலை கொடுத்துருந்தீங்கன்னா இந்நேரம் நான் உங்களுக்கு எல்லாம் பேச முடியும், படித்து பேச முடியும். ஆனால் பாதிக்கப்பட்டவருக்கு சட்டப்படி கொடுக்கணும்னு போட்டு இருந்திருந்தும் கூட அவருக்கு தராமல்
ஊடகத்தில் ஒரு சில ஊடகத்தில் மட்டும் வாய்ஸ் டெஸ்ட் வருது, ஒத்துக்காதா பிடிக்காதுன்னு சொல்லி வருது. இது எப்படி நாம் நம்புறது? இல்லை, அந்த தண்ணியை அந்த மக்கள் பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறத வந்து படித்தா தானே தெரிஞ்சுக்க முடியும். நாங்கள் அப்போ ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்துடுச்சு, இன்னும் அதுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைன்றீங்களா? அந்த வெளிப்படையாக முதல்ல பண்ணி சட்டத்து விரோதமான சொல்ல வரேன். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற போதே பாதிக்கப்பட்டவர் புகார்தாரருக்கு அந்த காப்பியை தரணுமே இல்லையா? அதுக்கு முன்பாகவே இன்வெஸ்டிகேஷன் ஒவ்வொரு ஸ்டேஜிலும் தரணுமா இல்லையா? ஏன் தரல? இப்போ ஒரு வழக்கு வந்து முறையான ஒரு விசாரணை போய்க்கிருக்கோம். இந்த வழக்கில் என்ன பிரச்சனை, இது போன்ற இடையூறுகளுக்கோ ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாதக்கும் என்ன பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார்? வெளிப்படைத்தன்மை இல்லை. அதாவது இன்வெஸ்டிகேஷனில் 2 வகை இருக்குது. என்னென்னா, குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரகாரம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க. அது பேர் பாரபட்சமற்ற ஒரு புலன் விசாரணை, எந்த விதமான இந்த சாதகத்துக்கு இல்லாமல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் பண்ணக்கூடியது பாரபட்சமற்ற விசாரணை. எப்படி சிஆர்பிசியில் சொல்லக்கூடிய விஷயங்களை பண்ணணும். இப்போ நான் கேட்குறது என்னென்னா, அந்த மாதிரி பாரபட்சமான விசாரணை செய்கிற போது மற்ற வழக்குகளில் வந்து புலன் விசாரணை அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளக்கூடியது நீதிமன்றமே திரட்ட முடியாது. ஆனால் வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கில் மட்டும்தான் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யப்பட்டதுலேருந்து விசாரணை முடித்து சார்ஜ் ஷீட் போடுற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே இன்ஃபார்மேட்டிவ் சொல்லணும், அல்லது அவர் சார்ந்திருக்கிற அமைப்புக்கு சொல்லணும்னு சொல்கிறான். ஏன் அதை செய்யலைங்க? அதாவது என்ன காரணமாக நினைக்கிறீங்க சார்? அது காரணம் வந்து காவல்துறை இந்த வழக்கில் முடிவெடுத்து விட்டு விசாரணை தொடங்கியிருக்காங்க. இது ஒரு டெயின்டட் இன்வெஸ்டிகேஷன் சொல்கிறோம். இல்லை, இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னென்னா, இவ்வளவு ஒரு ரொம்ப ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே ஒரு அறிக்கை கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. இல்லை, அது பாதிக்கப்பட்டவருக்கு தான். அதான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கணும். ஆனால் பாதிக்கப்பட்டவருக்கு எந்த ஒரு ஒரு ஒத்துழைப்போ அவங்களுக்கு ஒரு அத்தாட்சி எதுவுமே கொடுக்காம ஒரு விசாரணை போய்கிட்டே இருக்கு. ஒரு உலகமறிந்த ஒரு விஷயத்தில் பண்ணுறாங்கன்னா அந்த மக்கள் மீது அக்கறை இல்லாமையா என்ன மாதிரியான ஒரு இது எப்படி எடுத்துக்கிறது சார்? மக்கள் யார் மக்கள்னா, என்றைக்குமே காலங்காலமாக ஒடுக்கப்பட்டு இருக்கிற மக்கள் தான் தலித் மக்கள். அந்த மக்கள் இப்போ தான் வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமங்கிற வார்த்தைங்களையும் அவர் கொடுத்துருக்கிற உரிமைகளை வச்சுக்கிட்டு உரிமைகளை பெற வர்றாங்க. கல்வி, வேலைவாய்ப்பு, மற்ற விஷயத்தெல்லாம் பெறுவதற்காக வர்றாங்க. அப்படி வருகிற போது காலங்காலமாக அந்த மக்களை ஆதிக்க செலுத்தி தான் பாருங்கள். ஆதிக்க சக்திகள் இவங்க வரதை வந்து விடுறதில்லை. அதான் நான் ரெட்டை டம்ளர்னு சொன்னேன், கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னேன். இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. இதில் ஒன்றாகத்தான் தண்ணி பிரச்சனை வந்திருக்கு, டேங்க் பிரச்சனை வந்திருக்கு போகிறாமே. ஸோ இது நீ எப்படி பார்க்கணும்னா, மக்களை பற்றி அவங்களுக்கு பெரிய அக்கறைலாம் கிடையாது. ஓட்டு வரும்போது வருவாங்க. ஒரு சில அரசியல் தலைவர் கூட சொல்கிறாங்க, பணி செய்யக்கூடிய அதிகாரிகள் கூட ஜாதிய மனப்பான்மையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஜாதிய மனப்பான்மை தான் இந்த விசாரணை இப்படி போகிற காரணமாக இருக்குன்னு. நிச்சயமாக சந்தேகம். ஒரு ஜலுவில் பொதுவாகவே நம்ம சாதிய கட்டமைப்பு கொண்டது தான் நம்ம நாடு. இந்திய நாடுகளில் சாதிய கட்டமைப்புகள் இருக்கிறது தான். அதை ஒழிக்கிறதுக்காக தான் போராடுறோம். அதுக்காக தான் சட்டம் வந்துருக்குது. சட்டமும் விதிமுறைகளும் வந்தாலும் கூட இதை அமல்படுத்துறது யார்? காவல்துறை தான். அப்போ காவல்துறையை அமல்படுத்துகிற போது ஒரு குற்ற வழக்கு முதல்ல குற்றம் நடப்பதற்கு முன்பாக தடுக்கணுங்கிறது தான். இட்ஸ் ப்ரிவென்டிவ் ஆக்ட் தான். இது வந்து வருவதற்கு முன்பே தடுக்கப்பட்டிருக்கு வேணும். ஆனால் இங்கே ரெட்டை மொழியை தடுக்கலை, கோயிலுக்கு போகிறத தடுக்கலை, டேங்க் ஆப்ரேட்டர் பிரச்சனை தடுக்கலை, பொய் சொல்கிறாரு, இந்த மாதிரி பல விஷயம் போகிறாமே. இதெல்லாம் தடுக்கப்பட்டு தான் இந்த நிலைமை வந்திருக்காது போகிறாமே. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் பெறுவதற்கு முன்பாக நீங்கள் ஏன் வந்து முறையானபடி விசாரணை நடத்தலை? அது காரணம் என்ன? காவல்துறை அதிகாரிகளுடைய சாதிய போக்கு தான். இன்னும் சொல்ல போனால் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள், அந்த பயில ஒரு குறிப்பிட்ட சாதி வந்து ஆதிக்கமாக இருக்காங்க. அவர் சாதகமாக காவல்துறை நடந்துருக்குது. இந்த காவல்துறை அதிகாரியாக இருக்க எப்படி இருக்கணும்னா, விதி 7 உபப்பிரிவு 1 சொல்கிறாங்க என்னென்னா, ஒரு வன்கொடுமை வழக்கில் விசாரிக்கக்கூடிய புலனாய்வு அதிகாரி இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவும் நுட்பமும் அனுபவம் இருக்குன்னு சொல்கிறான். A police officer not below the rank of DSP with the knowledge and experience in this acting-னா இந்த சட்டத்தை பற்றி அறிவும் புலனாய்வும் இல்லாத ஒருத்தர் போட்டு செய்ய முடியும். நம்ம அப்படி வரகாட்டி தான் பிரச்சனையே இப்போ வந்து. இப்போ சார், இந்த குற்றப்பத்திரிகை குறித்து வெளியான பின்னாடியே வந்துட்டு ஒரு சில அரசியலமைப்பு எல்லாமே இந்த குற்றப்பத்திரிகை ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏற்கனவே அந்த வேங்கை வயலில் இரட்டை டம்ளர் முறை இருக்குது, கோயிலுக்குள் நடைய முடியலன்னு சொல்லிட்டு கலெக்டர் முன்னிலையிலேயே வந்து ஒரு பிரச்சனையாகி தான் இருந்துச்சு. இப்படி பிரச்சனைகள் இருக்கப்ப இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உணர்ந்துருக்கும்ல, உணர்ந்தும் கூட எப்படி இந்த குற்றப்பத்திரிகை ஏற்றிருக்காங்க சார்? இல்லை, அதாவது அந்த சிறப்பு நீதிமன்றம் வந்து பண்ணுறது, நாங்கள் போய் ஆர்கியூ பண்ணோம். பாதிக்கப்பட்ட சார்பாக வந்து வழக்கு போகுது, எங்களுக்கு வந்து காப்பீடு கொடுக்க சொல்லணும், சட்டத்தில் சொல்லியிருக்காங்க கொடுக்கல என்பது தான் போட்டோம். அன்றைக்கி வந்து சிறப்பு அந்த நீதிமன்றத்துக்குரிய சிறப்பு வழக்கறிஞர் வந்திருந்தார், அரசு வழக்கறிஞர். நாங்களும் வாதாடினோம். அப்போ நீதிமன்றம் ஒத்துக்குச்சு, நீங்கள் முதல்ல அந்த சட்டம் இருக்கல்ல, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதனால்
அதன் பேரில் நான் உத்தரவு போடுறேன்னு சொல்லி தான் போட்டாங்க முந்தானத்து. ஆனால் 3ஆம் தேதி போட்டது. துரதிருஷ்டவசமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து கீழ்கோர்ட்டுக்கு அமைச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா சிறப்பு நீதிமன்றம் என்பது வன்கொடுமை வழக்குக்கு தான் சிறப்பு நீதிமன்றம், சாதாரண அஃபென்ஸ்க்கெல்லாம் வராது. ஆகவே இந்த வழக்கில் வந்து ஃபவுலிங் த வாட்டருங்கிற முறையில் வந்து ஒரு 277 இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஐபிசி செக்ஷனில் 6 மாதம் 1 மாதம் தண்டிக்கக்கூடிய குற்றம் வந்துன்னா அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருக்கார்ல, நீதித்துறை நடுவர், அவர் தான் விசாரிப்பார். ஆகவே இவங்க அங்கே நேரம் அமைச்சிருக்காங்க. எனக்கு என்னுடைய அனுபவத்தில் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுற போது அதில் வந்து குற்றப்பத்திரிகையில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் மேலேயே போடலாம், தப்பு கிடையாது. யார் குற்றம் சாட்டினானோ அவன் மேலே கூட போடலாம், ஏன்னா புலமை விசாரணை இல்லை. ஆனாலும் கூட நீங்கள் என்ன செய்யணும், நான் அப்ஜெக்ட் பண்ணிக்கிறேன், இந்த நீதிமன்றம் வந்து ஒரு குற்றப்பத்திரிகை ஏற்றுக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிறத நான் அப்ஜெக்ட் பண்ண முடியும், ரைட் எனக்கு இருக்குது. அது 1985ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பகவந்த் சிங் வெர்சஸ் ஸ்டேட் அசிஸ்டன்ட் கமிஷனர் வழக்கில் வந்து 3 நீதிபதிகள் கொடுத்துருக்க வழக்கு பிரகாரம் ஒருத்தருடைய வழக்கை நீ தள்ளுபடி பண்ணாலோ அல்லது யாரும் நீக்கம் பண்ணாலோ அந்த குற்றம் முறையீடு செய்யக்கூடிய புகார்தாரருக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு நீதிமன்றம் வாதம் செய்கிற போது எங்களுடைய வாதத்தை எல்லாம் கேட்டுட்டு இப்போ கீழே அமைச்சதே தப்புன்னு சொல்கிறோம். இல்லை அதான் இப்போ நீதிமன்றங்களும் இங்கே தலித்துகளுக்கு எதிரான ஒரு முனைப்பாடு இருக்குன்னு சொல்ல முடியுமா? எல்லா நீதிமன்றத்தையும் அப்படி சொல்லிட முடியாது. நம்ம இப்போ கோகுல்ராஜ் கேஸ் நடத்தணும், நல்ல தீர்ப்பு வாங்கணும், இத்தனைக்கு சாட்சிகள் பிறந்து போனாலும் கூட சாட்சியம் வச்சு நான் ஜெயிச்சேன். நாங்கள் எல்லாமே சொல்ல முடியாது. இன்னும் அந்த ஒரு தலித்தாக பிறந்தனுடைய வழி என்பது அவனோட வாழ்கிற போது தான் தெரிஞ்சிக்க முடியும், சும்மா மீட்டிங் பேசினா தெரிஞ்சிக்க முடியாது. ஆகவே நீதிபதிகளும் மனிதர்கள் தான், ஆனால் சாதியமாக தான் வளர்கிறாங்க போலாமே. ஆகவே அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் கூட இருக்கலாம். அதுக்காக இல்லை, இதெல்லாம் வந்து 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நம்ம சமூகத்தில் சமத்துவத்தை பற்றி பேசுகிறோம், சமூக நீதி பற்றி பேசுகிறோம். எப்போ சமூக நீதி வர முடியும்னா இது போன்ற சட்டங்கள் முறையாக அமல்படுத்தப்பட்டு யாருக்கு பயனளிக்க வேணுமோ அவருக்கு போகணும். அது போகலைங்க அர்த்தம். அதை கண்காணிக்க வேண்டியது யார்? அரசு. அதுக்கு மேலே கண்காணிக்க வேண்டியது யார்? நீதிமன்றம். அப்போ நீதிமன்றங்களையும் பார்க்குற பல சமயத்தில் இவ சரியாக கண்கூடல. இதை நான் குறிப்பாக சொல்கிறேன். அந்த சிறப்பு நீதிமன்றம் வந்து என்ன செஞ்சுருக்கணும், எங்கள் அப்ஜெக்ஷனை கேட்டிருக்கணும். எதுக்கு? எங்களுக்கு காப்பியை கொடுத்து அப்ஜெக்ஷனை கேட்டுட்டு இல்லை போலீஸ் போட்டது சரிதான் சொன்னால் அவங்க தள்ளுபடி பண்ணலாம். ஆனால் கேட்காமலேயே அனுப்பிச்சதுங்கிறது தான் இந்த சட்டத்துக்கே எதிரானது நான் சொல்கிறேன். நீதிமன்றம் வந்து இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணப்ப இது அரசியலாக்கக்கூடாது, கிட்டத்தட்ட அறிவியல் பூர்வமான ஒரு அடிப்படையில் தாக்கல் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த நீதிமன்றம் இன்னும் வேங்கை வகையில் இருக்கக்கூடிய அந்த காவல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தீவு போல இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த காவல் விலக்கிக் கொள்வதற்கு எந்த விதமான அரசுக்கு அறிவுறுத்தவே இல்லை. இன்னும் அந்த மக்கள் வந்துட்டு ஒரு தனிமைப்படுத்த சூழலில் இருக்காங்க. இது குறித்து ஏன் நீதிமன்றம் வந்து ஒரு அரசுக்கு வந்து தெரிவிக்கவே இல்லை? அது வந்து 2 விஷயம். நான் இப்போ வந்து இந்த சிறப்பு நடுவர் நீதிமன்றம் வேறு, இந்த வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நடுவராக இருக்கக்கூடியவர் தான் புதுக்கோட்டை அங்கே இருக்கக்கூடிய முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றிய பொறுப்பில் இருக்கிறவங்க. ஹைகோர்ட்டில் தான் அது வந்துச்சு. மதுரை ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி சில பேர் பொதுநல வழக்கு போட்டிருக்காங்க, இன்னொருத்தர் ஒரு வழக்கறிஞர் போட்டிருக்காங்க. அப்போ ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போடும்போது தான் வழக்கறிஞர்கள் போய் இதை பற்றி பேசும்போது இதை வந்து அரசியலாக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது விஞ்ஞானபூர்வமான முடிவு என்று சொல்லக்கூடிய நீதிபதியுடைய தீர்ப்பை நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் முதல்ல படிச்சிங்களா? ஒரு விஷயத்தை ஆய்ந்த பின்பாக தான் இருதரப்பு வாதங்களை கேட்ட பின்பு தான் தீர்ப்பு சொல்ல முடியுமே தவிர எடுப்பிலேயே ஒரு நீதிபதி சொன்னான்னா அது தப்பு. இல்லை, நிறைய வழக்குகள் சுமோட்டோவாக எடுத்து நீதிமன்றங்கள் வந்திருக்கு. ஆனால் ஒரு மக்கள் தொடர்ந்து ஊடகங்கள் பேசப்படுது, உங்களை போட்ட வழக்கறிஞர்கள் வந்து வேங்கைவியல் இன்னும் ஒரு தனித்தீவு போல இருக்குது, காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது, அங்கே யாரும் உள்ளே வர போக முடியலன்றப்ப நீதிமன்றங்கள் அரசுக்கு வந்து காவல்துறைக்கு ஏன் இவ்வளோ பாதுகாப்பு, அதை வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு, ஏன் இன்னும் இந்த கட்டுப்பாடுகள் கேள்வி கேட்கவே இல்லை? இன்னும் அது காரணம் நீதிமன்றத்துடைய கவனத்துக்கு கொண்டு போகணும். இப்போ இன்றைக்கி கூட காலையில் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் எனக்கு ஃபோன் பண்ணார், சார் உள்ளே விட மாட்டேங்கிறான்னு சொன்னார். நான் அந்த மக்களை வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த முத்தையாவுடைய அப்பாவும் அம்மா இறந்துட்டாங்க. இறந்தது கூட போக முடியல பல பேர். அதான் முன்னாடியே சொன்னேன். நிறைய வந்து பத்திரிகைகள் பார்த்துட்டு நீதிமன்றங்கள் ஜூமோட்டோவாக வந்து தன்னெழுச்சியாக வந்து வழக்கு எடுக்கிறாங்க. இது வரைக்கும் நீதிபதிகளுக்கு தெரியாமல் இருக்கும்னு நினைக்கலாம், வேங்கையில் தனித்து போல தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி தெரியாமல் இருக்கலாம். நான் சொல்கிறேன் அதுக்கு ஒரு வந்து இந்த மாதிரி சியோமோட்டோ பார்க்கக்கூடிய ஜுடிஷியல் மைண்ட் வேணும். அது வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லுவாங்க. சியோமோட்டோ எடுக்கிறதுக்கு உண்மையிலேயே வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை போராத்தையுமே ஒரு தீவு மாதிரி கட்டுப்பாடுகளை தான் போலீஸ் வந்திருக்காங்க. வழக்கறிஞர் போக முடியல, இறந்ததுக்கு போக முடியல. இது ஒரு வந்து ஏதோ ஒரு தனித்தீவு மாதிரி கட்டமைப்பில் வச்சுருக்காங்க. அதுவும்
சமூக நீதி பேசக்கூடிய திமுக ஆட்சியில் வச்சுருக்காங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம் வந்து ஏன் மக்களை போகிறதுக்கு அனுமதிக்க, அதுவும் வழக்கறிஞரையும் மக்களையும் ஏன் போய் பார்க்க அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் என்ன சட்டம் ஒழுங்கு கிடும்னா நீங்கள் போலீஸ்காரங்க இருக்கீங்க, அப்பயே கொடுத்துடலாம். அங்கே வந்து மக்களையும் வழக்கறிஞர்களையும் பத்திரிகையாளர்களையும் போக விடாமல் தடுப்பதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்பதே சட்டவிரோதமானது. சார், இப்போ நீங்கள் திமுக சமூக நீதி ஆட்சின்னு தான் கேட்குறேன். இந்த வேங்கை வெயில் பிரச்சனையில் திமுகவின் அழுத்தம், திமுக அமைச்சருடைய அழுத்தம் அந்த அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகளுக்கு ஆதரவாக இருக்குது. அதனால தான் இந்த வழக்கினுடைய இந்த போக்கு இப்படி இருக்குன்னு சொல்லப்படுது. அதை நீங்கள் எப்படி பார்க்க? இருக்கலாம். அது நான் வந்து அந்த வந்து குற்றப்பத்திரிகையை பார்த்த பின்னால் அது அப்புறம் அங்கே வந்து ஆய்வு மேற்கொண்டு நான் சொல்ல முடியுமே தவிர, நிச்சயமாக ஆதிக்க சக்தியினுடைய அழுத்தம் என்பது காவல்துறை மீது இருந்திருக்குங்கிறது இங்கே மட்டுமல்ல. நான் ஸ்ரீமதி கேஸில் பார்த்தேன். இப்போ ஸ்ரீமதி கேஸில் அதே தான். அந்த பொண்ணே மேலே 3 அடுக்கு மாடியிலேருந்து விழுந்துச்சுன்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு சொட்டு ரத்தம் கிடையாது. காலையிலேயே டிஎஸ்பி வந்துட்டார். ஆனால் 11:30 மணிக்கு மேலே தான் புகார் வாங்குறாங்க. இப்படி எங்கெங்கெல்லாம் ஆதிக்க சக்தி சாதிய சக்திகள் பணபலம் மிக்கவங்க ஆளுங்கட்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் எளிய மக்களுக்கு எப்பயும் பாதிப்பு தான். அது வந்து சார், இப்போ சிபிஐ வந்து வழக்கு குற்றப்பத்திரி தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த ஆதாரங்கள்ன்றது ஏற்கனவே இப்போ குற்றம் சாட்டப்பட்ட 3 பேர் வந்து அந்த மலம் கலந்த தொட்டியில் பார்க்குறப்ப எடுத்த வீடியோக்கள் புகைப்படங்களை தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதே தான் அவங்க நீதிமன்றத்திலும் தாக்கல் பண்ண போகிறாங்க. அதாவது இவங்களுடைய ஆதாரத்தையே மறுபடியும் இவங்களுக்கு எதிராகவே திருப்புறது வந்து நீதிமன்றத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுமா? இல்லை, அது வந்து நியாயமானதாக ஏற்கொள்ளப்படும், நியாயமான உண்மையானதாக ஏற்கொள்ளப்படும். ஆனால் அவைகள் பூராமே நாங்கள் முதல்ல அதை வந்து படிக்கணுமல்ல. இல்லை, இப்போ இந்த ஃபோட்டோக்கள் வீடியோக்கள்லாம் காட்டுறாங்கல்ல, இதை தான் நீதிமன்றத்தில் வந்து ஆதாரங்கள் சாட்சியங்களாக கொண்டு போட போகிறாங்க. அந்த சாட்சியங்கள் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும், உண்மைத்தன்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அந்த ஆவணங்களை பார்த்தா தானே சொல்ல முடியும். ஏன்னா ஃபேப்ரிகேஷனுங்கிறது எப்பயுமே எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் சொல்லக்கூடியது வந்து 2000 தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ சட்டத்திருத்தம்லாம் வந்துச்சு. மின்னணு சாதனம் என்பது மிக முக்கியமானது இன்றைக்கி இருக்கிற காலத்தில். சாட்சிகள் பொய் சொன்னாலும் கூட சாட்சியம் பொய் சொல்லான்னு சொல்கிறோம். விட்னஸ் மே லை பட் நாட் சர்க்கம்ஸ்டான்சஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போ வந்து சிசிடிவி போட்டுக்கூடிய மின்னணு சாதனமெல்லாம் பேசாது, ஆனால் பேசும் அந்தளவுக்கு. ஆகவே தான் கோகுல்ராஜ் கேஸில் கூட நாங்கள் ஜெயிச்சதுக்கு காரணம் இந்த விஞ்ஞான ரீதியான ப்ரூஃப் வச்சு தான் ஜெயித்தோம். இதில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து அறிவியல் பூர்வமாக இருக்குங்கிறது நம்ம ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் ஃபேப்ரிகேஷன் பண்ணாமல் இருக்கப்படுதா, டெயின்டட் பண்ணாமல் இருக்காங்கிறதா விஷயம். அதை பார்த்த பிறகு தான் நான் சொல்ல முடியும். சார், நீங்கள் நிறைய வந்து இது மாதிரி வன்கொடுமை வழக்குகள்லாம் வாதாடி வெற்றி நீதிக்காக போராடி இருக்கீங்க. இந்த வழக்கில் வந்து இப்போ வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து நார்மல் நீதிமன்றத்துக்கு வந்து நார்மல் ஒரு வழக்காக மாறி இருக்கு. இந்த வழக்கின் போக்கு இன்னும் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பாக குற்றம் சாட்டப்பட்டவர், அதாவது பாதிக்கப்பட்டவர் சரியாக நீதி கிடைக்க என்ன வழியில் இருக்குது சார்? அது சட்டத்தை அது நம்ம நீதிமன்றத்தில் தான் போராடுறோம். அதுக்காக தான் இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்ற சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ கல்கத்தாவில் ஆர்கே கார் வழக்கில் பார்த்துருப்பீங்க. அந்த வழக்கு சிபிஐ எடுத்துக்காட்டி தான் சீக்கிரம் முடிச்சு தண்டனை கொடுத்தாங்க. ஸோ என்னைக்கு தமிழ்நாடு அரசே காவல்துறை பண்ணிருக்கிற வழக்கை நியாயம்னு இப்போ சொன்னதுக்கப்புறம் இங்கே எப்படி கேட்க முடியும்? இதே வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டால் நியாயம் கிடைக்கலாம். அல்லது நீதிமன்றத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவையும் அனுபவத்தை வைத்துக்கொண்டு சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் போராடுவோம். நீங்கள் முன்னாடி சொன்னீங்க திமுக சமூக நீதி அரசுன்னு சொன்னீங்க. ஆனால் கூட்டணி கட்சிகளுமே வந்துட்டு சிபிஐ விசாரணைக்கு தான் கேட்டீங்க, நீங்கள் உட்பட கேட்டிருக்கீங்க. ஆனாலும் கூட திமுக இன்னும் சிபிஐக்கு மாற்றாமையோ இல்லை திமுக அரசு, அதாவது முதல்வர் விழிக்கன் அமைப்பினுடைய தலித்துகளுடைய பாதுகாப்பு விழிக்கன் அமைப்புடைய தலைவர் வந்து முதல்வராக இருக்கார். ஆனால் இது குறித்து எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்கலை. சிபிஐ மாற்றுவதற்கான கூட்டணி கட்சிகளோட கோரிக்கையை பற்றி கூட எதுவுமே வெளிப்படையான ஒரு அறிவிப்பு இல்லாமல் இது எப்படி சார்? கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட விசிகே தலைவர் திருமாவளவன் வந்து சிபிஐக்கு மாற்றிருக்கிறாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சொல்லியிருக்காரு. அரசு தரப்புலேருந்து எதுவுமே வரலையே. அரசு தரப்பு அவங்க தான் அந்த இது ஏற்றுட்டு இருக்காங்களே, அரசே அதை ஏற்றுக்குது. தமிழக அரசாங்கமே அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த குற்றப்பத்திரிகை நியாயமான சரியான சொல்லியிருக்காங்க. அவங்க போய் சொல்லுவாங்க உங்களுக்கு. அதனால் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களும் சிபிஎம் கட்சியும் சும்மா சரியாக சொல்லியிருக்காங்க. என்னை போன்றிருக்கிற வழக்கறிஞர் சொல்கிறோம் சிபிஐக்கு மாற்றுன்னு சொல்லி. பெரிய சிபிஐ மேலே பெரிய மாயெல்லாம் கிடையாது. என்றைக்கு தமிழக அரசாங்கத்துடைய ஒரு புலனாய்வு துறையவே ஒருதலைபட்சமாக நீ செஞ்சு போட்டு எனக்கு காப்பியே தெரியலையே, இன்னும் எப்படி நான் நம்ப முடியும்? ஆகவே சிபிஐக்கு போகிறோம். இல்லாட்டா நீதிமன்றத்தில் போராடுவோம். நம்ம அது நீதிமன்ற போராட்டம் கள போராட்டம் தான் ஒரு உண்மையை கொண்டாது எப்பயுமே. கண்டிப்பாக சார். நன்றி நன்றி சார்.